ஹலோ நிலாவா? நான் தான்மா ஜெஸ்வின் பேசுகிறேன். பைத்திரம் உங்களை பார்க்குறோம்பா, வேமா வரீங்களா? நாங்கள் எப்போதும் இருக்கிற இடத்துக்கு தான். ப்ளீஸா எங்களுக்காக வாங்கலா, அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஹலோ குமார், நிலா வருதா நம்மளை பார்க்க? சரி பைத்திரம் பார்க்க. கண்ணா மூச்சு ரேரு கண்டுபிடியாரு. இது நிலா வருதா? போச்சு, இன்னைக்கு ஒரு கதை இருக்கு. ஐயா பவி எங்க? சவுத்துட்டே இங்க வாயேன். செடி காஞ்சி போயிருக்கு, தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். செடி ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, அதான் தண்ணி ஊத்திட்டு வரேன். சவுத்துட்டே இன்னும் 30 நிமிஷத்துல நிலா வந்துருமா? நிலாவா? மணி இப்போதான் 4, சூரியன் இப்படி அடிக்கிறதுக்குள்ள இப்போ நிலா வரும். செருப்பட்டி வாங்கி விடுவேன், வாய முடியும். ஓகே ஓகே. அதை விட ஏற்கனவே உங்களுக்கு கதையா இருக்கு, என்ன சொல்ல போறேன்? அது இல்லாமல் நீ அதுக்கிட்ட ப்ராமிஸ் வேறு பண்ண வீடியோ செய்ய மாட்டேன்னு. ஆனால் இப்போ வீடியோ தானே செய்ய போகிற. எனக்கு நிலா முக்கியம் இல்லை, வீடியோ செய்ய தான் முக்கியம். நீ என்ன முட்டாளே பேசிருக்கீங்க? இல்லைடா, நான் இப்போ நிலா மீட் பண்ணணும்னு சொன்னது அதை வேணான்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்டா இப்படி முட்டாள் மாரி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற? லவ்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா. ஆனால் நினச்ச வாழ்க்கை கிடைக்கிறது தான் அவ்வளோ டைம் இல்லை. அதுக்கான டைம் நம்ம தான் எடுத்துக்கணும். இன்னும் லைஃப்டா, ஏற்கனவே ஏதோ பண்ணுறது கரெக்டாக பண்ணுறப்ப எழுகிறத பார்த்துக்கோ. ஒரு வாழ்க்கை இல்லை உன் டைம், ஓடுறது டைம் இல்லை உன் வாழ்க்கை, சரியா? இதுக்கு மினிக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டு எவ்வளோ பேச்சு பார்த்தோன்னே மறந்துடாரு, அது உனக்கே தெரியும். எது வரைக்கும் தான் தோத்துக்கிட்டே இருக்க போகிறோம். தோல்வியும் ஒரு நாள் வரைக்கும் தான், மீதி இருக்கிறது வெற்றி மட்டும்தான். தொடர்ந்து நம்பிக்கையாக முயற்சி பண்ணுவோம், ஓகேயா? சரிடா. சரி, அது வரஞ்சி நான் போய் அதை பார்த்து பேசி வரோம், ஓகேயா? வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்தோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் கண்டிப்பாக லட்சியம்னு ஒன்று இருக்கும். முயற்சி பண்ணால் லட்சியம் நிச்சயம். நான் இப்போது என் லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னா அதுக்கு தடையாக நம்ம மூலியமாகவே சில உறவுகள் இருக்குது. ஏன்னு தெரில, எனக்கும் ஒரு உறவு தடையாக இருந்துச்சு. 25 நாள் முன்னாடி என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் இப்போது இந்த இடத்துல நான் உட்காந்து இருந்திருப்பேன்னு எனக்கு தெரில. காலங்கத்துல சீக்கிரமா வர சொன்னீங்க, என்ன கதை? காலையிலே வர சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதான். மச்சி வர வர வீட்டுல இருக்கவே கடுப்பா இருக்கு மச்சி. போய் வாங்கி செய்வோம். டேய் மச்சி, அதுக்கு செத்துறலாம்டா. வேலையை பத்தி என்கிட்ட பேசுறியா? ஸ்டூபிட். எங்கடா அவனுங்க? இங்க தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மச்சி எனக்கு ஒரு ஐடியா. என்ன மச்சி? மச்சி, பவித்ர வீடியோ செய்யதான் ரொம்ப பிடிக்குமா? நம்ம பேசாம ஒரு வீடியோ செஞ்சு யூடியூப்ல அப்லோட் பண்ண என்ன? என்ன வீடியோ? லவ் வீடியோ தான் மச்சி. லவ் வீடியோனா பிள்ளைங்களா வேணுமா மச்சி? நீ பேசாம அவங்க கூட வீடியோ செஞ்சு போடு மச்சி. அப்புறம் என் வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க மச்சி? பிசாம அவன் கேர்ளோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுங்க. முதல்ல அவங்ககிட்ட சொல்ல வேணாம், யூடியூப்ல வீடியோ போட்டு அப்புறமா பார்ப்போம். எந்த ப்ராப்ளம் வராத. வராதுல. மச்சி, அவனுக்கு வந்துட்டானுங்கடா. என்ன காலங்காலத்துல கூட்டமாக வந்துருக்கீங்க? காலங்காலத்துல பிச்சை நல்ல காமெடி. சபாஷ். பவித்ரா, நாங்க வீடியோ செய்யலாம்னு இருக்கோம்டா. என்ன வீடியோ? செஞ்சு யூடியூப்ல போடலாம் இருக்கோம். யாரு? நம்ம மட்டும் தானே? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம்ன்ற மச்சான், நீ என்ன நினைக்கிற? ஓகே சூர். அப்படி பார்க்காதடா, சரி வாங்க போ. ஓகே. அப்படி பார்க்காதடா. எனக்கு வீடியோ செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு வீடியோ நான் செஞ்சேன். ஆனால் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்போது தெரியல.
டேய் மச்சி எனக்கு வேற பயமா இருக்கு. அவன் வந்து கத்துன்னு கத்த போறானுங்க வேற. சீலாப்பா தூக்கி யூடியூப்ல வேற போட்டோம் வீடியோவை. என்னடா பண்றது? எனக்கும் அதான்டா பயமா இருக்கு. எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்னு. உங்களுக்கு தான் அறிவே இல்லையா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சீலாப்பா போட்டாச்சுடா. எங்க வீடியோ எடுத்து போட்டீங்க பரவாயில்ல, அதுங்க வீடியோ எங்களை கேட்காம எடுத்து போட்டீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலடா அவங்க. சீலாப்பா சாரிடா தெரியாம போட்டேன்டா. சாரிடா, அதான் யூடியூப்ல எடுத்து போட்டீங்களா? அப்ப எப்படி ஒண்ணு என்ன பண்றது? சாரி, அது வேற கண்மணி வேற போன் அடிச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் நேத்துல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீலா வேற பைத்திருங்க போன் அடிச்சு கத்திட்டே தான் இருக்கான். அவன் வேற உங்க மேல சரியான கடுப்புல இருக்கான். அதனால அவன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான், அதனால வரல இன்னைக்கு. கடவுளே ரொம்ப நன்றி. கடவுளே ரொம்ப நன்றியா? நானே கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். வேணுமணிக்கே யாராச்சும் போடுவாங்களா? தெரியாம தானே போட்டேன். தெரியாம போட்டுன்னு சொல்றீங்க. எவ்வளவு பேர் பிரச்சனை தெரியுமா இருக்கு? இப்ப அவங்க வீட்டுக்கு தான் தெரிஞ்சு எவ்வளவு பேர் பிரச்சனை இருக்குமா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா? அப்புறம் சாரிடா. டேய் பயமா இல்லடா உங்களுக்கு? நம்ம யூடியூப்ல வீடியோ தூக்கி போட்டோம். அது வீட்டில் பேசணும் நினைச்சு என்னதான் பண்றது? ஏன் புள்ள பிடிங்கி போடுற நீ? நடிக்கிறியா? எனக்கு தெரியாது நினைச்சா. நீங்க எல்லாமே ஒன்று சேர்ந்தாண்டா தூக்கி போட்டீங்க. பொம்பளை பிள்ளை சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நேற்று இருந்து அது ஃபோன் அடிச்சுட்டு நான் எடுக்க கூட இல்லை. ஏங்கன்னா தெரியுமாடா யூடியூப்ல வீடியோ போட்டா வீட்டில் பேசணும் வருது. தெரியாம தான்டா போட்டோம். பொம்பளை பிள்ளை போட்டா யாரும் எடுத்து போட்டாலே அவங்க வீட்டில் பாட்டுட்டாங்க. இப்பதான் அதான் கதை. இந்த வீட்டில் வேற பெரிய பிரச்சனை வாங்கியிருக்கோம் அவங்க வீட்டில். இப்போ என்னதான் பண்ண போறேன்னே தெரியல. அது ஃபோன் அடிச்சு நானும் எடுத்ததே இல்லை. குமார் வரா? எனக்கு தெரிஞ்சிச்சு போல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கேமரா இருக்கு. நீதான் கண்மணி வீடியோ யூடியூப்ல போட்டுருக்கீங்க. நல்லவரு நாய் சரி யுவராணி என் வீடியோ மட்டும் போட போறேன்ட்டு எல்லா வீடியோ எடுத்து போட்டுச்சிருக்கீங்க. ஏன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறியா? கால் பண்ணாதான் அது ரொம்ப கத்துமா, அதனால எடுக்கல. நம்ம போயிட்டு கண்மணின்றவன் பார்த்து பேசுவோம். இப்படி இப்படி நடந்துச்சு, நம்ம எடுத்து போடலான்னு. என்னதான் பேச போறேன்? நான் பாருங்க அப்படி பேசுறா கோச்சுக்கு மாதிரி கேவலமா இருக்கு. நான் வீடியோ செஞ்சாலே அதுக்கு பிடிக்காது. இதில் அதோட வீடியோ வேறு செஞ்சு யூடியூப்பில் போட்டாச்சா. நானும் ஜஸ்வினும் நீலா கண்மணியை மீட் பண்ண போனோம். யாரு கேட்ட யூடியூப்ல வீடியோ போட்டீங்க? நாங்க போடல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாம எடுத்து யூடியூப்ல போட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல ப்ராப் பண்ணிச்சா எனக்கு தெரியாது. பட் என் அண்ணனுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அதை நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனால் நீதான் தான் பாவம் அவங்க வீட்டில் ப்ராப்ளமாக ஆச்சு. ஆமாவா? சாரிங்களா? சாரிங்களா? ஏய் கருத்து சுருக்கிறதுக்கு அறிவுல உனக்கு நம்ம வீடியோ எதுக்கு எடுத்து யூடியூப்ல போட்டேன்? வெட்டியா இருக்க கடுப்பா இருக்கு. அதான் யூடியூப் நானே வீடியோ போட்டு எனக்கு பிரச்சனை தெரியுது. கொஞ்சமாச்சும் சீரியஸா இரு சரியா? உன்னால எனக்கு எவ்வளவு பேர் பிரச்சனை ஓமே ப்ராமிஸா யூடியூப்ல நான் வீடியோ போடுறது. யுவராணி நாகி செய்யணும் சொல்லி வீடியோ செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம வீடியோ யூடியூப்ல போட்டு நம்ம செய்யுங்க. என்ன நம்ப சொல்றேன். உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி வீடியோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். லைஃப்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எதுவுமே செய்ய மாட்டேன். ப்ராமிஸ் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். அது மூஞ்சால தூக்கி விடுறாரு. சரி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யாது சரியா? சாரி கோச்சிக்காத. நான் எதுவும் தெரிஞ்சும் பண்ண கிடையாது. இதெல்லாம் நீங்க யோசிச்சு செஞ்சிருக்கணும். அப்படியா? சரி இதுக்கப்புறம் செய்யாம இருக்கு சரியா? சரி நான் இதே நான் செய்யறேன். பார்த்து போட்டு நான் செய்யறேன். பாக்குறேன். அப்படி போயிடுங்க. ஐயா என்னையா பூசையா? ஆமாயா சவுத் ஒரு மாதிரி பேசிட்டு போகுது. வீடியோ போடணும்னு சொன்னாலும் கேட்க முடியாது. சொல்லலை முக்கு பேர் தான் போட்டாங்க. நம்ப மாட்டேன். உனக்கு என்ன சாம்பார் இருக்கியா? எல்லா உங்க காமெடி மிகவும் நல்லாவே லவ்வில் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அமைதியாக போன வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. சரி என்ன எதுக்கும் வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்ன? டேய் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா மச்சி. வாய்ட்டு வந்து சொல்லு. டேய் மச்சி நீ தினகரன் ஸ்டேட்டஸ்லாம் பாப்பியா?
என் மச்சான் தான் இப்போ ஸ்டேட்டஸே போகிறது இல்லையா? போடுறதே இல்லையா மச்சி? அப்போ இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? என்னல்ல கரெக்டாக சொல்லு, எனக்கு ஃபுல்லாக சொன்னதானே தெரியும் எனக்கும். அது உனக்கா தெரிய வரும்டா மச்சி. நான் சொல்ல போய் அப்புறம் பின்னாடி எனக்கு எது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. ஒரு பேச்சு அது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ அந்த ஃபுல்லாக சொல்லிட்டு போயிருக்கேன். டேய் அது இல்லடா மச்சான், நீயும் என் நண்பன் தான், அவனும் என் நண்பன் தான். ஆனால் அவன் பேரு துரோகியா நடந்துக்கிறான். துரோகியாவா? எதுவும் அந்த சொல்லிட்டு போகாதா? மணி ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி பார்த்து போ. ஆனால் எதுவும் வந்து கரெக்டாக சொல்ல போகிறேன். ஹலோ நிலாவா? நான் தினா பேசுகிறேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீ பைத்தியம் நம்பாதா, ஒரு ப்ளே பாய். அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி போகிறேன். வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பிள்ளைங்கள பேசுகிறான்னு அவனுக்கு தெரியும். இது அவன் லைஃப் நீ பார்த்துக்கோ எப்படின்னு. எப்பவும் போகிறான் அவன் நாகேஸ்வரி தான் சூப்பரான். நான் நினைக்கிறேன் அவன் அதை தான் லவ் பண்ணுறான்னு. அப்போ அவன் லைஃப் நீ பார்த்துக்கோ. ஆமாம், நீ ஏமாத்துறக்காரன் தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வயசுதோ நீ பார்த்துக்கோ. சரிங்களா, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே பாய். ஹே, எனக்கு கிடைக்காத உனக்கு கிடைக்க விட்டுருந்தாண்டா. நான் ரொம்ப கெட்டவன்டா. சே, எவனோ சொன்னான்னு சொல்லி வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கன்றாய் பிடிச்ச அதில் உன்னோட. அறிஞ்சிட்டல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்க. குட் பை. யஷ்வின், இப்படி எங்கே இருக்க? நான் உடனே பார்க்கணும், சீக்கிரமா வா. உண்மையான காதலில் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வந்து சந்தேகப்பட்டாங்கன்னா அது உண்மையான காதலாகவே இருக்க முடியாது. எங்கே இருக்க? வா, நம்ம எப்பயுமே உட்காருமே, நம்ம போடல. அங்கே வா, நானும் குமார் மட்டும் தான் இருக்கும். வா வா. நிலாவுக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு நிலாவுக்குமா யாரோ என்னமோ சொன்னாங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிருந்துச்சு. என்னடா சொன்னோன்னே வந்துட்டான். இது முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இது கண்மணி மீட் பண்ண சொன்னிச்சு. தினா வந்து நீலா கிட்ட சொல்லி வச்சிருக்கானா. நிலா கிட்டியா? அவன் என்ன சொல்லுவான்? நீ நாகேஸ்வரி லவ் பண்ற, நீ ஒரு ப்ளே பாய். அப்ப ஏன் நான் இவ்வளோ அதிர்ச்சாருங்க? முதல்ல சொல்லி வச்சிருக்கான். இது அவன் வந்து நிலாவை வந்து ஸ்கூல் படிக்கிறது லவ் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து நமக்கு தெரியாம அடிச்சு இருக்கான். என்ன கூட இந்த இப்படி செய்யறாங்க? கூட இந்த செஞ்சு விட்டுருக்கா? அதனால வந்து நிலா என்ன கட்டிக்கிறது இருக்கு. அதனாலதான் நினைக்கிறேன். அப்ப அவன் பேச்சு கட்டிக்கிறது. நீ வர்றப்ப உனக்கு ஏத்தப்பட்டு இருக்கும். பாட்டியா? ஒண்ணுமே ஜோக்கிங்ல இருக்க பிரச்சனை என்ன பண்ணல? எங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை. நேத்து போன் அடிச்சா சொன்னேன்.
நீ என்ன லவ் பண்ண நீ என்ன அது ஒண்ணு லவ் பண்ணிச்சேன்றதை கேள்வி அது ஒண்ணு லவ் பண்ணிச்சா பண்ணிச்சுடா போதா ஒண்ணு லவ் பண்ணி உனக்கு என்ன மேல கேச்சு அனுப்புன காணோம் உனக்கு என்ன சரிப்பா இந்தா கூடுறா மச்சான் அடிச்சுக்கோ போ நீ அவங்க நினைக்கிறியா ஆமா டேய் ஒண்ணு மேல ஆளா நீங்க எல்லாம் எவனும் சேர மாட்டாங்க கடைசி வரைக்கும் எனக்கே தெரியல பாத்துறாங்க அடுத்த இது ஒரு சுயநலமான உலகம். அவங்கவுங்க தேவைக்காக மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறதே ஒரு பழக்கமாக போச்சு. இங்கே யாரும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சத செய்கிறதில்ல. அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்கிறாங்க. நான் என் மனசுக்கு பிடிச்சத செய்ய ஆரம்பித்தேன். அதையே என்னோடய லட்சியமாகவும் எடுத்துக்கிட்டேன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? அதான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தெரியாது. அதான் என்ன சொல்லியிருக்காரு? என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலடா. திருவள்ளுவர் தினா இப்படி நம்மளுக்கு துரோகம் செய்வானே. துரோகி என்னைக்கு தூரத்துலேருந்து வந்துடும். நம்ம கூடயே பார்க்கணும், நம்ம கூட இருக்கணும் தான். அவங்க தேவைக்காக நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. போயிட்டு போட்டோம் மச்சான். சொல்லணும் நினச்சா மறந்து போயிட்டேன். நான் நேற்று ராத்திரிருந்து ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்டா. நான் இதுக்காக இந்தமாரி வீடியோ ஷார்ட் ஃபிலிம் அந்தமாரி செய்யலான்னு இருக்கேன். என்ன நினைக்கிறேன்? டிக்டாக் செய்கிறா பரவாயில்ல. எஸ் ஷார்ட் ஃபிலிமா ஏற்கனவே இந்த மாதிரி தான் யூடியூப்ல செஞ்சு போட்டு மொக்கம் வாங்கினது பத்தலையா? அது அப்படா யூடியூப்ல மட்டுமா நிலாக்கிட்டே அது அப்படா அப்போ நம்ம சீரியஸா தெரியல. யுவராணி இது என்ன பண்ண கூத்து தானே. சீரியஸாக செஞ்சு பார்க்க போண்டா. செஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்படியே போகிறேன். வேணா போய்த்துறேன். ஷார்ட் ஃபிலிம் தான் கஷ்டம். திரும்பி ஒன்று வாட்டி மக்கள் தான் வாங்க முடியாது. டேய் ஒருத்தன் வெற்றி படத்துக்காக ஜெயிக்க போகிறான், எதுவும் பண்ண போகிறான். அவன் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணு. முடியலையா அதை விட்டு கூட முடியாது. டைலாக் தான் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. டேய் யார் என்ன சொன்னாலும் செஞ்சு பார்க்க போகிறேன். சரி அப்படின்னா இருக்கான் வீடியோ செய்ய போகிறதா சொன்னா அவன்கிட்ட கேட்டு பார்க்குறியா? பேசி பாரு. எனக்கு நீ பேசு. சரி நம்பர் அனுப்பி நான் பேசுகிறேன். ஓகேவா? எப்படியா செஞ்சே ஆகணும். குமாரோட கசனை போய்ட்டு நான் மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கவர் வீடியோ சாங் செய்வோம், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் செய்யலான்னு என்கிட்ட சொன்னார். நாங்கள் இப்போது அந்த கவர் வீடியோ சாங் செய்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு வீடியோ செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிலாவுக்கு பிடிக்கல. அதனால் என் வாழ்க்கையிலேருந்து அதை ஒதுக்கிறதுக்காக இப்போது இந்த இடத்துல அதுக்கிட்ட போய் சொல்லி என் மனசில் உள்ள உண்மையான ஒரு காதலை இப்போது இங்கே நான் இழக்க போகிறேன். இந்த 25 நாள் என் வாழ்க்கையில் இதான் நடந்தது. வாணிலா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னேன்? அது மொதல் தெரியும். இன்னும் கேள்விப்பட்ட மாதிரி இன்னும் வீடியோ செய்யலாம். நான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கோ இல்லை நான் திரும்ப வீடியோ செய்ய போகிறேன் இதெல்லாம் பற்றியுமே நான் உனக்கு சொல்ல வரல. ஏன்னா இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன். தீனா நீங்கள் உன்ட்ட சொன்னான்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டல, அவன் சொன்ன மாதிரி நான் உண்மையே ஒரு ப்ளே பாய் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உன் லைஃப்பை வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே. நினச்சேன் இப்படி தான் சொல்லுவேன். உனக்கு வெக்கமாக இல்லை? கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? இன்னும் எத்தனை பிள்ளைங்க லைஃப்பில் ப்ளே பண்ணுவேன்? நீ இப்படியே உன்னை லவ் பண்ணதுக்கு நல்ல வேலை கடவுள் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றிட்டாரு. சரியா? இனிமேல் உன் ஜென்மத்துக்கு மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். சரியா? பாய். இங்கே ஒன்றும் அவனை காணோம். இந்த சவுத்து வராம என்னடா சொல்லிச்சு? அதெல்லாம் விட இருக்காது. மோட்டர் சரிடா. டே பார்த்துக்கோ. கண்மணி சொல்ல
surrender upon you, you surrender upon you. I'm not in wrong direction. You hear my story, you're feeling sorry. You spill my blood like a vampire. For you it's just a matter of time. I can build forever self an empire, but no, my life is the next free revive. Oh baby, why are you gone astray? Everything now for sure gonna be okay. Running so much deeper than the choice I made. You're moving further now, that is my fate. போகிறேன் தன்னாலே என்று தேடினேன் உன் வாசம் நான் ஏங்கினேன் உன் காதலை கொண்டு போகிறேன் உன்னாலே நான். Find a way, you come back to me, I need a chance. My love is so deep, stay along, I prove you wrong. One day you're leaving me, I feel empty. Find a way, you come back to me, I need a chance. My love is so deep, stay along, I prove you wrong. One day you're leaving me, I feel empty. டேய் பைத்ரா, நமக்கு செம்மளக்கும் நடிச்சிருக்குடா. நம்ம யூடியூப்ல போட்ட வீடியோ பார்த்த கவிதாக்கா நம்மளை கூப்பிட்டுருக்காங்கடா பேசுறதுக்கு. டேய் அவங்கள்ட்ட அடுத்த ஷார்ட் ஃபிலிம் செய்யறதை பற்றி பேசணும்டா. தெரிக்க ஒன்றும் அந்த வாட்டி. ஏய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாளைக்கு நம்ம போய் அவங்கள மீட் பண்ணுவோம். நீ இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? உங்கள் கவர் வீடியோ நான் யூடியூப்பில் பார்த்தேன், அதான் கூப்பிட்டேன். ஸோ நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. சே, சும்மா சொன்னால் நம்பிடுவீங்களாடா? உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நார்மலாக ஒரு ஃபோனில் வீடியோ செஞ்சுட்டாக்கா சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அர்த்தமா? நிறைய வீக்னஸ் இருக்குடா தம்பி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யணும்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கேமரா இருக்கணும் உங்கள்கிட்ட. செகண்ட் போர்ஷன் கணக்காக இருக்கணும். மூணாவது வந்துட்டு டப்பிங் சரியாக இருக்கணும், ஓகேவா? இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய இருக்குது. நீங்கள் என்னமோ ஃபோனில் டிக்டாக் மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க. நல்லா சரிங்கக்கா. என்னதான் கஷ்டப்படாமல் மேலே வந்துட்டீங்க போல். அதனால தான் கீழே இருந்து வரவங்களோட கஷ்டம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியல. எங்கள் ட்ரீமில் நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். கிடைச்சிங்க. அச்சீவ் பண்ணுறீங்களா? அச்சீவ் டே தம்பிங்களா, உங்கள்கிட்டலாம் என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நீங்களாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதுக்கு தகுதியே இல்லை. நீங்களாம் ஷார்ட் ஃபிலிம் செய்யலைன்னு யாருடா அழுதா? சரி வா போலாம். சரி ஒன்றா பேசுகிறோம். அக்கா, நமக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச தொழில் தப்பாக செஞ்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்போம். அதை விட்டுவிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்களும் முதல் இடத்துக்கு வந்துருக்க மாட்டீங்க. வாடா போகலாம். சரி கொண்டாயிரு பேசிப்போம். அவ்வளோ பேசுகிறாங்க, நம்ம பதிலுக்கு பேசப்படாதான் இருக்கும். அக்கா என்ன சொன்னீங்க? எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் செய்யறதுல டேலண்ட் இல்லையா? இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்குக்கா. அதேமாரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. எங்களுக்கு இதில் டேலண்ட் இருக்குது. எங்கள் டேலண்ட்டை காட்டுறதுக்கு இப்போ எங்களுக்கு கேமரா தேவையில்லை, ஒரு சாதாரண ஃபோனே போதும். நாங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நம்பிக்கையில் நிறைய கொடுத்துருக்கோம். நீங்கள் இல்லை, இன்னும் 1000 பேர் எங்களை அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அசிங்கம் அவமானம் தான் எங்களோட முதல் வெற்றி. வெரி டைம். உங்களெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது. உங்கள் லைஃபே ஒரு காமெடி தான் இல்லை? லைஃப் எப்பவுமே காமெடி தான் எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கூடாது. சீரியஸாக எடுத்துக்கிட்டாலே பின்னாடி நம்ம பிரச்சனை தான். ஓகே, நீ என்னமோ சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. பட் நீ தேய்ச்சிட்டு வந்து பேசு. இப்போ நீ கிளம்பு. நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம், நம்பிக்கையில் நடைபோட்டு.